அது சத்தம் போடுவா எடுத்தீங்களா? அப்போ செம்ம பையன் எனக்கு இருக்குண்ணா அங்கே பாருங்கண்ணா. இருக்கு உள்ள போகுது. ஹலோ கைஸ், ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு சேனல். இது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டே 1 பார்ட் 2ங்க. அடிக்கடி நம்ம வந்து செவர்லே க்ரூஸில் ட்ரிப்புன்னு போனது கிடையாது. இப்போது ஃபஸ்ட்டு டைமாக ஒரு லாங் ட்ரிப் போயிட்டுருக்கோம். இந்த லாங் ட்ரிப் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ இயருக்காக அந்த நம்ம கசின் பிரதர்ஸ் அண்ட் கசின் சிஸ்டர்ஸ் அப்புறம் நம்ம பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சேர்ந்து போகிற ஒரு ட்ரிப்பு தான் இது. ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்துருக்குறது மைசூர் வந்தோம். மைசூரில் ஒரு சின்ன ஒரு பிளேஸ் வந்து பார்த்தோம். போய் பார்க்கலாம் அந்த வீடியோவை. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டுவார்ட்ஸ் மசினகுடி போயிட்டுருக்கோம். ஸோ டுவார்ட்ஸ் மசினகுடி வந்து ரூட் வந்து சூப்பராக இருக்கும். போகிற இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பண்டிப்பூர் ஃபாரஸ்ட் வழியாக உள்ள என்ட்ராகி பண்டிப்பூர் ஃபாரஸ்ட்லேருந்து அடுத்தது வந்து நம்ம தமிழ்நாடு என்ட்ராகிறோம். தமிழ்நாடு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு முதுமலை. பண்டிப்பூர் ஃபாரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ இங்கே பார்த்துட்ருக்கிறது எல்லாமே ஃபாரஸ்ட் தாங்க. நடுவில் வந்து ரோடு போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ டுவார்ட்ஸ் இந்த ரூட் வழியாக நம்ம மசினகுடி ப்ளஸ் ஊட்டி நம்ம போய் ரீச் ஆகலாம். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் இங்கே பண்டிப்பூருக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு சஃபாரி இருந்துச்சு. அந்த ஜீப் சஃபாரியை போய் கேட்டிருந்தோம். பட் ஜீப் சஃபாரி வந்து இல்லை, அன்னைக்கு வந்து ஸ்லாட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ டுவார்ட்ஸ் நாங்கள் இப்போது மசினகுடி போய்கிட்டு இருக்கோம். இந்த ரூட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு லக் இருந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரி ஒரு விலங்கு வேணாலும் பார்க்கலாம். யானை, கரடி, அப்புறம் சம்டைம்ஸ் புலி, சிறுத்தை அதை கூட பார்க்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் மான் வந்து அதிகமாக பார்க்க முடியும் இந்த ரூட்டில். ஏன்னா ரோட்டில் வந்து நாய்ங்க சுற்றிட்டு இருக்கிற மாதிரி மான் சுற்றிட்டு இருக்கோம். அது வந்து நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு ரூட்டு தான் இப்போ நாங்கள் போய்கிட்டு இருக்கிறது. நிறைய இருக்கு. அப்படி வெளில வச்சிருக்கா? எக்கச்சக்கமா இருக்கு பாருங்க. மாதிரி இடத்துலலாம் ஹார்ன் அடிக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து பயந்துருவேன் நான். எப்படி இருக்கு இந்த ரோட்டில் வருது? தமிழ்நாடு பாட்டு. இங்கே பாரு, கர்நாடகா எல்லை முடிவு இது. அது வந்து தமிழ்நாடு எல்லை ஸ்டார்ட். தமிழ்நாடு இது முதுமலை இங்கே போட்டிருக்கேன் பாரு. தமிழ்நாடுக்குள்ள வந்தாச்சு. ஆனா இங்க நமக்கு ஃபாரஸ்ட் அது கூட்டு போறதெல்லாம் இங்க இல்லைங்களா? முதுமலையில ஜீப் சஃபாரி தான் இருக்கு. மற்றவங்க இப்போ பண்றதில்ல. ஜீப் சஃபாரி கவர்மெண்ட் தான் இல்லை பிரைவேட்டுங்களா? பிரைவேட். அதில் போகணும். உங்கள் கார்லேயே மசனகுடி, மாயார், சிங்கார் ரூட்லலாம் போங்க. எல்லாம் ஏதாவது கண்ணில் கிடைக்கும். மாயார், சிங்கார் ரூட்டா? ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. எது 30 ரூபா வாங்கினாங்க? 30 ரூபா வந்து என்ட்ரி கேட் பாஸ். சார் தமிழ் தான் சார். கித்தனா மீட்டர் ரம்யா பார்த்து யார் இந்த பொண்ணு வெள்ளையா இருக்கு? ஏதோ ஒரு பாஸ் இருக்கணும், அவ்வளோதான். என்னது? நான் வந்து கேமரா ஆன் பண்ணி சும்மா நம்ம இது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா என்ட்ரியில என்ன கேட்டாங்கன்னு ஒரு கேள்வி வேற. ஒன்றும் இல்லைங்க, என்ட்ரியில் வரும்போது போலீஸ்காரர் வந்து கித்னா ஆத்மி அப்படின்னாரு. நான் சொன்னேன் தமிழுங்க நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மேடமை பார்த்துட்டு, இந்த பாய் அம்மாவை பார்த்துட்டு ஏதோ நார்த் இந்தியான்னு நினச்சிட்டாங்க போல இருக்கு. அப்படி நம்மளே பில்டப் கொடுத்துக்க வேண்டியதுதான். அப்படிதானே? நீ இந்த ரோட் சூப்பரா இருக்கு.
अच्छा है ஓகே ஓகே யானை தான் மாட்ட மாட்டேங்குது. யானை கிடைக்கல. இப்போ போய் பாரு இங்க நின்னுட்டு இருக்காங்க. இங்க ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ இங்க சிறுத்தை இருக்கு போல இருக்குதோ பிக் போட்டுருக்காங்க. மான் தானா? ஓகே ஓகே மான் பார்த்தாச்சு ஆல்ரெடி. நிறைய இருக்கு. சிறுத்தை அப்படி உட்கார்ந்திருந்தா ஜாலியா இருக்கும். இல்ல ஒரு யானை அப்படி பாஸ் ஆகலாம். இங்க வந்து தும்பிக்கையில் நம்ம கிட்ட ஹாய் சொல்லிட்டு போகும். ஓகேவா? அந்த போஸ்ட் நிறைய மான். எப்படி குடி இருக்கு ரோடெல்லாம்? ரோடு நல்லா இருக்கு. அது மட்டும் தான் என்ஜாய் வர மாட்டேங்குது. ஆமா. சரி இப்போ போய் நம்ம அந்த இது சஃபாரி போன சிங்கால போறாங்க பாரு. சந்தோஷ் 4 கரங்க இருக்கு. அப்படியே 4 இருக்கு. அப்படியே ஏறா. பாத்துக்கு வர அப்படியே. ஹாய் ஹாய் ஹவ் ஆர் யூ? ஹாய் 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 monkeys. எப்படி இருக்கீங்க? அது மனசுக்குள்ள நம்மள ஹாய் மங்கீஸ்னு சொல்லிட்டு இருக்கோம். சதாங்க நம்ம வந்து பண்டிப்பூர் ஃபாரஸ்ட்ல என்டர் ஆகி இப்போ முதுமலை ஃபாரஸ்ட் ரெண்டுமே ஒன்று தான். தமிழ்நாட்டில் வந்து முதுமலை ஃபாரஸ்ட்டு, கர்நாடகா சைடு வந்து பார்த்தீங்கன்னா பண்டிப்பூர் ஃபாரஸ்ட்டு. டேய் ஒரு நிமிஷம் இருடா. என்னங்க நீ ஒண்ணும் சொல்ல போ. அட்டென்ஷன். சரி. கர்நாடகா சைடு வந்து பண்டிப்பூர் ஃபாரஸ்ட்டு, தமிழ்நாடு சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதுமலை ஃபாரஸ்ட்னு ஆகும். ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டு பக்கமே நமக்கு அனிமல் பார்க்கறது சான்சஸ் இருக்குது. பட் அது ஏதாவது இந்த தண்ணி குடிக்கிறதுக்கோ சாப்பிட்றதுக்கோ ஏதாவது கிராஸ் ஆகுமா அப்போ தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாங்கள் ஹோம் ஸ்டே புக் பண்ணியிருந்த இடத்துல ஒரு ஜீப் சஃபாரிக்கு வந்து நாங்கள் புக் பண்ணியிருக்கோம். அது இப்போ 4:30 மணிக்கு போய் அட்டன் பண்ணுற மாதிரி. இப்போயே டைம் 4:20 ஆகிடுச்சு. ஆமாம் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரூட் சூப்பராக இருக்கும். நிறைய பேர் எனக்கு சஜஷன் பண்ணியிருந்தீங்க இந்த ரூட்டில் போக சொல்லி. ஊட்டிக்கு போகிறதா இருந்தால் இந்த ரூட் எடுத்துக்கோங்க, அனிமல்ஸ் நீங்கள் ரோட் சைடே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்காக வந்திருக்கோம். பார்க்கலாம். பண்டிப்பூரில் நமக்கு ஜீப் சஃபாரி கிடைக்கல. அதனால் மசினகுடி போயிட்டு அங்கே லோக்கலில் ப்ரைவேட் ஜீப் சஃபாரி நாங்கள் போய் பண்ண போகிறோம். அது பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நாங்கள் பண்ணோம். இங்கே ரோட்டில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரோட் சைடு நிறைய பேர் ஜீப் வச்சு நின்றுட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட ரேட் கேட்டுட்டு இருந்தோம். அவங்ககிட்ட ரேட் கேட்டப்போ எவ்வளோ சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1500 சொன்னாங்க. நாங்கள் அங்கே போகிற இடத்துல வந்து ஒரு 200 ரூபா அதிகமாக சொன்னாங்க. ஸோ இந்த அமௌண்ட்டை வச்சு நாங்கள் அவங்ககிட்ட பேசி 1500 கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தோடு தான் போய்கிட்டு இருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு 4-5 பேர்கிட்ட விசாரிச்சுக்கோங்க. ஸோ ப்ரைஸை வந்து நீங்கள் வந்து பார்கெயின் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்கள் ப்ரைஸ் கேட்குறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த ரூட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன ரோடுங்க. நார்மலாக 2 வண்டி போகிற அளவு ஃப்ரீயாக போகிற அளவு ரூட்டு கிடையவே கிடையாது. இப்போ என் வண்டி செவ்ரோலேட் க்ரூஸ் அப்படின்றதுனால அடித்தட்டுது இங்கே நிறையா. ஏன்னா நம்மளது வந்து கொஞ்சம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மி. அதே மாதிரி இந்த ரூட்டில் நான் ரைட்டோ லெஃப்ட் சைடு நான் வந்து ஓரம் கட்டினா எனக்கு அந்த சைடில் ஃபுல்லாக டவுன் ஆகிடுது. ஏன்னா ரோடு வந்து பார்த்திங்கன்னா மேட்லேயும் சைடில் வந்து கொஞ்சம் பள்ளமாகவும் இருக்குது. ஸோ அடித்தட்டி அந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு ரூட்டாக தான் இருக்குது இந்த ரூட்டு. பட் எல்லா காரும் இந்த ரூட்டில் போக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் ரொம்ப கஷ்டம். நாங்கள் போகும்போது ஒரு மெர்சிடஸ் பென்ஸ் ஒன்று போய்கிருந்தது. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு போனாங்க. அந்த வண்டியை அந்த ரூட்டில் ஓட்டுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு போனாங்க. ஏன்னா ஒரு இடத்துலையும் ஸ்பீட் பிரேக்கர் ஏறும்போது அவங்களுக்கு வந்து ஸ்பீட் பிரேக்கர் தட்டுச்சு. அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த காட்டு பகுதியெல்லாம் நம்ம கடந்து வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஊருக்குள்ளே என்ட்ரு ஆகிடும். ஸோ ஊருக்குள்ளே என்ட்ரு ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து நமக்கு நாங்கள் புக் பண்ணியிருக்கிற ஹோம் ஸ்டே வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் தான் வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ளே போனோம்னா ஹோம் ஸ்டேக்குள்ளே போகிற ரூட் வந்துடும். நம்ம போகிற ரூட் பாரு. இந்த ரூட்டே ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. இதுவே வந்து பார்க்குறதுக்கு ஏதோ யானைங்களும் புலிங்களும் சுற்றிட்டு இருக்கிற ஒரு காட்டுக்குள்ளார அமைஞ்சிருக்கிற மாதிரி இருந்தது. பட் ஆனால் இங்கே ஒரு ஒர்த்தான ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா இதுன்னு சொல்லுவேன். ஏன்னா சிட்டிக்குள்ளேருந்து கொஞ்சம் உள்ளார வந்து அங்கேருந்து நமக்கு ஒரு இன்சைட் ரொம்ப உள்ளே போய் நமக்கு வந்து அந்த ஸ்டே பண்ணுற இடம் இருக்குது. அது கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எங்களுக்கு. யுவராஜ் ஆமாம் அரவிந்த் ஓகே. ஸோ இப்போ ஹோம் ஸ்டே வந்துட்டாங்க. ஹோம் ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ஹில் ரிசார்ட் சம்திங் அப்படின்னு இருக்குது. இது வந்து நான் உங்களுக்கு லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணிவிடுறேன். ஸோ அவர் தான் யுவராஜ், அவர் தான் இந்த ஹோம் ஸ்டேயோட ஓனர். அவர் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜீப் சஃபாரி போக போகிறோம். ஜீப் சஃபாரி வந்து 2 இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஓப்பன் பண்ணுங்கன்னா ஓகே. ஸோ அண்ணன் தான் நம்மளை ஜீப் சஃபாரி கூட்டிகிட்டு போகிறாரு. அண்ணா உங்கள் பேருண்ணா?
என் பேர் அசோக்குமாருங்க. அசோக்குமார். ஓகேண்ணா, உங்கள் நம்பர் கொடுக்குறேன், கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துட்டு வருவாங்க, நல்லா பண்ணி கொடுங்க. சரி. ஸோ நாங்கள் எல்லாம் உட்காந்தாச்சு, ஜீப் சஃபாரி போய்கிட்டு இருக்கோம். ஓகே, ஓரமாக போயிட்டியா? ஆமா, இங்க வியூ தெரியும் பிரியா சொல்லுங்க. ஸோ ஜீப் சஃபாரிக்கு சந்தோஷ் உட்காரா. தள்ளி விட்டு இந்த பக்கம் உட்கார வச்சிருக்கேன். ஸோ ஜீப் சஃபாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1500 ரூபா வாங்குறாங்க. 2.5 மணி நேரம் கூப்பிட்டு போகிறோன்னு சொல்லியிருக்காரு அண்ணன். 2 பிளேஸ் இருக்கான், ஒன்று வியூ பாயிண்ட்டு, இன்னொன்று வந்து ஃபாரஸ்டானா, இன்னொன்று வந்து ஃபாரஸ்ட்டு. அப்போது இதுதான் ஜீப்பு. நம்ம ஐகானிக்ங்க, எப்பயுமே ஜீப் வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு. நாங்கள் திங்ஸை கூட எடுத்து வைக்கல, அப்படியே கார்லேயே விட்டுட்டு டக்குன்னு கிளம்பிட்டேன்னா டைம் வந்து 4:45 ஆகிடுச்சு. போய் பார்க்கலாம் எந்த அளவு நமக்கு அனிமல்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து ஓகேண்ணா. ஏன்னா இங்கேருந்து அப்படியே நம்ம காட்டுக்குள்ள மாதிரி கூட்டு போகிறீங்களா? ஓ, பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து நம்மளை ஒரு சின்ன ஆஃப் ரோடிங் மாதிரி கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அந்த பக்கம் ஏதோ ஒரு சின்ன மவுண்டைன் மாதிரி இருக்கும், அது மேலே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு. அண்ட் முன்னாடி உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, அங்கே மேலே அது ஃபுல்லாக வந்து நீலகிரி மவுண்டெயினா. இப்போ வந்து ஃபுல்லாக மிஸ்ட் இருக்கிறனால நல்லா தெரியல, ஏன்னா அது சூப்பராக தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மேலே ஏறுவாங்களாண்ணா? நீலகிரி மவுண்டன் மேலே? ஓ, அப்படிங்களா? முதல்லலாம் போயிட்டு இருந்தாங்களா? எப்போ கொரோனாக்கு முன்னாடிங்களா? சரி சரி. இங்கேருந்து ஊட்டி ட்ராப் பண்ணுறது எப்படின்னா? ஊட்டி இங்கே நடந்து போய் ஊட்டி ஒரே தலைப்புண்டு இருக்குது. சரி, அங்கே ட்ராப் பண்ணுவாங்க. அதனால் இங்கே வந்துட்டு அங்கே போட்டு வண்டியை ட்ராப் பண்ணிட்டு அங்கே பிக்கப் பண்ணி. என் ஒய்ஃபு பின்னாடி உட்காந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இங்கே இருக்கிற மாடுங்க ஃபுல்லாக யானையாக இருந்தால் நல்லா இருக்குமா? ஏமா பாயம்மா? இதுவும் சந்தன மரம். ஓ, குட்டிங்க பாரு, இது சந்தன மரமா? ஹே டாகி. எதுங்கண்ணா? 3 ஜாயின் பண்ணு. எது இது? கேரளா, மூணுமே இங்கே ஜாயினுங்களா? கேரளா, வயநாடு, கர்நாடகா. ஓ, இந்த ஏரியா. கேரளா பார்த்து எதுங்கண்ணா? ஈ அதுங்களா? அது கேரளாங்களா? இந்த மலைக்கு தெரியுது. ஆமாம் ஆமாம், யூ மாதிரி தெரியுது. கேரளா. ஓகே ஓகே. அந்த பக்கம் அந்த டவுருக்கு அந்த பக்கம் மலை தெரியும். அது கர்நாடகா, நாம இப்போ இருக்கிறது தமிழ்நாடு. சூப்பர்ண்ணா. சிஸ்டர், ஆர் யூ ஹாப்பி? எப்படி இருக்கு சிஸ்டர்? மேலே இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இந்த வியூ பாயிண்ட் பேர் என்னன்னு சொல்லல இல்லையா? ஸோ இது வந்து விபூதி மலைங்களாம். இங்கே வந்து முருகர் கோயில் இருக்குது. ஏதாவது 3 ஸ்டேட்டோட எல்லையை நம்ம இங்கே மேலேருந்து பார்க்கலாம். கர்நாடகா, கேரளா, அப்புறம் இது வந்து தமிழ்நாடு. ஸோ இது 3தோட எல்லையும் நம்ம இங்கேருந்து பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு இதில் இருக்குது. சூப்பராக இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா வந்துட்டு போங்க, நல்லாயிருக்கும். அண்ணா, நீங்கள் அப்படியே வண்டி ஓட்டே சும்மா பேச முடியும்ல?
எப்படிண்ணா வண்டி வந்து இவ்வளோ ஆஃப் ரோடிங்கெல்லாம் போகுது, எப்படி வந்து தாங்குது இந்த வீலு? எல்லாம் நம்ம கண்ட்ரோல் தாங்க, அப்பப்போ வேலை செஞ்சுக்கோ வண்டியை. எல்லாம் நம்ம கண்ட்ரோலில் தான். எவ்வளோண்ணா செலவாகுது இந்த மாதிரி எல்லாம் இது பண்ணி முடிச்சுட்டு வண்டி? நீங்கள் எல்லாம் வேலை செய்யணும், வாரத்தில் ஒரு டைம் கம்பல்சரி வேலை செய்யணுங்க. வாரத்தில் ஒரு டைம் பண்ணுமா? ஒரு டைம் கம்பல்சரியாக டியூப் லாம்பு அந்த கம்பல்சரி பார்த்தாங்க. சரி சரி. வீல் சாக்கி பார்க்கணும். வீல் ஷாஃப்ட்டுமா? வண்டியை வந்து பக்கம் வச்சுக்கோங்க. ரஃபான ஓட்டம் வச்சுக்க, ரஃபன் டப்போ ஓட்டினாக்கா நம்ம ஓட்டிச்சா கேடு. ஆமாம் ஆமாம். அதனால மெதுவாக போயிட்டு மெதுவாக தான் வாங்க. அண்ணனோட நம்பர் வந்து ஆல்ரெடி நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க வீடியோவோட ஸ்க்ரீன்லையும் டிஸ்பிளே ஆகும் பாருங்கள். அவர் எதனாச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். டைரெக்டாக உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் கூட்டிகிட்டு போய் நல்லபடியாக இது காமிச்சிட்டு வாங்க. ஸோ அது இந்த மாதிரி ஆஃப் ரோடிங், அப்புறம் சைட் சீயிங், அதுக்கப்புறம் வந்து அனிமல் போய் பார்க்குறதுங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம லக்கு சார் எது இருந்தாலும் இருக்கிற உண்மையை சொல்லி கொடுத்து போகிறாங்க. இதான் கிடைக்கும் இதான் கிடைக்கும் நம்ம சொல்ல முடியாதுங்க. சரி சரி. இங்கே டைகர், லேப்பர்ட், பிளாக் லேப்பர்ட், ஐனா, ஒயில்டா, எலிஃபென்ட், பைசன் எல்லா அனிமல்ஸ் இருக்கு சார். நம்ம லக்கில் எல்லா அனிமல் கிடைக்குங்க. அப்படிங்களா? சப்போஸ் இல்லைன்னா ஒன்றுமே கிடைக்காது. நீங்கள் கடைசியாக எப்போ பார்த்துருக்கீங்க டைகர்? ஒரு 2 weeks பேக் பார்த்தேன். என்ன பார்த்தீங்க? லெப்பர்டு பார்த்தேன். லெப்பர்ட் பார்த்தீங்களா? ஓ சரி சரி. நான் பார்த்துருக்கேன் சார், எனக்கு வர பேக்கில் கிடைக்கலைங்க சார். டிஃப்ரெண்ட் ஆகும் சார் அந்த மாதிரி. ஸோ அவங்க பார்ப்பாங்க, எனக்கு கிடைக்காது சார். நான் பார்த்துருப்பேன், எனக்கு அவங்களுக்கு கிடைக்காது. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எல்லாம் இருக்கும். ஓகே, ஏதோ ஃப்ளூக்கில் அது கிடைக்கணும் அப்படி. ஆமாம் சார். ஸோ இப்போ மாயார் ரூட்டில் போயிட்டுருக்கோம். இந்த ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யானை இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னொரு ஜீப்காரர் சொல்லியிருக்காரு. அதான் போய்கிட்டு இருக்கோம். அது சத்தம் போட்டு எடுத்தீங்களா? அப்போ செம்ம பையன் எனக்கு. கோபுரம் வச்சிருங்க. அந்த பக்கம் இருக்குண்ணா அங்கே பாருங்கண்ணா. இருக்கு உள்ள போகுது. எப்பா அது கத்தனப்பா எனக்கு ஒரு நிமிஷம் அல்லு இல்லை. அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணாம ஓட்டோம். சை. ஒரு சூப்பரான சீனை எல்லாரும் மிஸ் பண்ணிட்டீங்க, இன்க்ளூடிங் நான் தான். நான் சொல்கிறத விட அன்றைக்கி ட்ரிப்புக்கு வந்து எல்லாருமே அதை மிஸ் பண்ணிட்டோம். கேமராவை நான் வச்சு கரெக்டாக ஆஃப் பண்ணும்போது யானை வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து அப்படியே இந்த தந்தத்தை தூக்கிக்கிட்டு கத்திக்கிட்டு எங்கள் முன்னாடி வந்துச்சு. நாங்கள்லாம் ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டோங்க. அந்த ஒரு செகண்டு எனக்கு வந்து கேமரா ஆன் பட்டன் எங்கே இருக்குன்னு மறந்து போயிடுச்சு. அப்படியே ஒரு நிமிஷம் பிளாங்க் ஆன மாதிரி இருந்துச்சு. ஏன்னா யானை வந்து அப்படியே கத்திக்கிட்டு முன்னாடி வந்தது. எனக்கெல்லாம் அல்லு இல்லை. என் கூட இருந்தவங்க எல்லாரும் பயந்துட்டோம். எல்லாருக்கையும் வந்து மொபைல் இருக்குது, மொபைலில் கேமரா பண்ணி வச்சுருக்கோம். நான் என்னுடைய பழைய டிஎஸ்எல்ஆர் எடுத்துகிட்டு போயிருந்தேன். டிஎஸ்எல்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 வருஷம் பழைய டிஎஸ்எல்ஆர்னு வச்சுக்கோங்க. 4-5 வருஷம் பழைய டிஎஸ்எல்ஆர்னு வச்சுக்கோங்களேன். அதை எடுத்துகிட்டு போயிட்டு ரெக்கார்ட் பண்ணலான்னு வச்சுருந்தேன். அப்படியே கை வரல, எனக்கு ரெக்கார்ட் பண்ண முடியல. எனக்கு இங்கேருந்து நான் இங்கே இந்த இடத்துல ஜீப் இருக்குன்னா இங்கே இருக்குது யானை வந்து பக்கத்தில் வந்துட்டு போச்சு. எனக்குன்னா ஒரு நிமிஷம் ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு சீன் அன்னைக்கு மிஸ் பண்ணிட்டேன். அது வந்து ரெக்கார்ட் பண்ணாமல் மிஸ் பண்ணிட்டேன். ரெக்கார்ட் பண்ணி தனியாக நம்ம வீடியோ போட்டுதா கூட அந்த வீடியோ வந்து மில்லியன்ஸ் தாண்டி போயிருக்கோம். அந்த மாதிரி ஒரு சீன் அது. பக்கத்தில் வந்து எஸ்கேப் ஆன ஒரு மொமெண்ட். ஆனால் அது மிஸ் ஆகிடுச்சு. பட் அது ஒரு அனுபவமாக இன்னும் மனசுலேயே நிற்குது. இந்த மைண்டெல்லாம் அப்படியே அந்த கண்ணுக்குள்ளே அதை நினைச்சாவே அது முன்னாடி வந்து நின்னது தான் ஞாபகம். அந்தளவு சூப்பரான சீன். ஆனால் பைசன் அட்டாக் பண்ணுமாண்ணா? சார் பண்ணு சார். பண்ணுங்களா? ஆமாம். என்ன சொல்கிறீங்க? அங்கே பாருங்க, அங்கே ஒரு பைசன் இருக்கு. டிக்கெட் பண்ணுறீங்க போய் கிட்ட போய். சார் கொஞ்சம் முன்னாடி விட்றேன். சரிண்ணா. டோன்ட் ஸ்டாப் லேட். யானை நிற்கி பார், பாத்தியா?
எப்பா இது எவ்வளோ பெருசு இருக்கு பாரு. இங்கே பார்க்குது. டார்ச் லைட்லாம் போடாத. கேம்ப் ஃபயர் ஆரம்பிச்சாச்சு. கேம்ப் ஃபயர் அரவிந்த் வேணும்னு இல்லை, இங்கே கேம்ப் ஃபயர் குளிருக்கு நல்லா இருக்கு. இங்கே எல்லாம் பொங்கலோ பொங்கல் சொல்லுங்க. சிஸ்டர் பொங்கலோ பொங்கல் சொல்லு. கம்மி மத்தா எதுக்கு, இந்த விறகு கட்டை எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான். ஏய் சொன்னாங்கல்ல பார்த்து. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம வந்து இன்றைக்கி கேம்ப் ஃபயரு கூட கொஞ்ச நேரம் அப்படியே கேம்ப் ஃபயர் என்ஜாய் பண்ணிவிட்டு இன்னையோட விலாகை முடிச்சுக்கலாம். நாளைக்கு மறுபடியும் நாங்கள் வந்து பண்டிப்பூர் ஃபாரஸ்ட் போக போகிறோம். பண்டிப்பூரில் வந்து ஜீப் சஃபாரி கேட்கலான்னு இருக்கோம். அண்ட் ரூம்ஸ் இந்த ஸ்டே வந்து உங்களுக்கு காட்டல, ஏன்னா நாங்கள் வந்ததும் டக்குன்னு கிளம்பிட்டோம் வெளியே, ஏன்னா ஜீப் சஃபாரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. நாளைக்கு காலையில் இந்த ஸ்டே இருக்கிற இடமும் அப்புறம் ரூமும் உங்களுக்கு காட்டுறேன். சூப்பராக இருக்குது ரூமு, ஒர்த் த மணி அப்படின்னு சொல்லலாம், அந்தளவு நல்லா இருக்குது. நாளைக்கு உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு இந்த ரூம் அண்ட் இந்த ஸ்டே ஃபுல் ஏரியாவே உங்களுக்கு காட்டுறேன். பாய் அண்ட் ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கி January 1ங்க, January 1க்கு தான் இங்கே வந்திருக்கோம். ஹாப்பி நியூ இயர் கைஸ். ஒரு ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்கள். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் சொல்லு. Happy New Year. Happy New Year from us to you. Us to you. எல்லாரும் அத நம்புச்சு அதடாங்க.